நம்ம வந்து இன்னைக்கு கொடை எடுத்துட்டு எங்கே போகிறோம்னா, சேலம் ஃபுல்லாக பயங்கர மழையா இருக்கு. சரின்னு கொடை எடுத்து விரிச்சா, கொடை ரொம்ப சுருங்கி இருந்துச்சு. ரொம்ப பழசாயிடுச்சு கொடையெல்லாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இனி தான் கொடைய வெளியில எடுத்திருக்கோம். மழை அப்ப தான் வெளியில கொடைய எடுக்கிறோம். வாங்கிட்டு வந்த மரம்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் கூண்டுக்கு வாங்கிட்டு வந்தது. நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. மழை பாருங்களேன் பேஞ்சுக்கிட்டே இருக்கு விடாம. எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுது. வெயில் காலத்துல ஒண்ணுமே இருக்காது. அடியில ஒரு வெள்ளை கலர்ல வால் மட்டும் ஆடுதா. நம்ம நாயும் கோழியும் ஒண்ணா தான் உட்காந்துருக்குங்க மழைக்கு. இப்போ மழை வந்து அவ்வளவா இல்ல. போக போக பாருங்களேன். இந்த வீடியோ எண்டப்ப பாருங்களேன். மழை தண்ணியெல்லாம் அப்படியே சாக்கடை மாதிரி நிக்கும். கூண்டுக்குள்ளேருந்து ஒரு நாய் வரும் பாருங்களேன். அந்த நாய் எங்கே வருது பாருங்க. கோழி ஏதாவது முட்டை போட்டு எடுத்து சாப்பிட்டு வந்துடும். இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எங்கடா முட்டையெல்லாம் காணா போகுதுன்னு பார்த்தா இந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்றது. அப்படியே கூண்டு திறக்கலான்னு போய் பார்த்தா ஒரு சேவல் மட்டும் கத்திக்கிட்டே இருக்குது. இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. அதனால் சேவல் வந்து கம்தி தான் இருக்கும். ஏன்னா சேவல் வந்து ரோட்டுக்கு போகிறதுனால பக்கத்தில் சிக்கன் கடை இருக்கா, அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சா தரமாட்டிக்கிறாங்க கோழியெல்லாம். அவங்களும் நிறையா கோழி ஸ்டாக் வச்சுருப்பாங்களா, நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம கோழியா அவங்க கோழியான்னு சொல்லி. நம்ம போகிறதுக்குள்ளே அந்த கோழியை முடிச்சிடுவாங்க கதையை. அதனால் நம்மளே வச்சுக்கிட்டாச்சு கோழியை கமுத்தி வச்சாச்சு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. மழை வந்து அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் கொடை எடுத்துகிட்டு தான் வரணும். கொஞ்சம் நனைஞ்சாவே ஏதாவது ஹெல்த்துக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடுது. கோழி கொஞ்சம் தான் செக் பண்ண வந்திருக்கோம் இப்போ நம்ம ரூமுக்கு. ஏன்னா மழையிலே உள்ளாரே கமுத்தி வச்சிருந்தோமா. பக்கத்தில் பாருங்கள் கருப்பு கலர் கோழி அடை வச்சுருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அந்த வெள்ளை கோழியோட குஞ்சுங்க 2 இறந்து கிடக்குது. மீதி முட்டைலாம் பறிக்கவே இல்லை. இந்த கோழி குஞ்செல்லாம் தூக்கி போடணும். மழை நின்னதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும். ஒரு முட்டையும் பறிக்கவே இல்லை. 2 முட்டை பறிச்சிருந்துச்சு. பறிச்சது வந்து நம்ம நாட்டுக்கோழிக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இந்த ஏதாவது பூக்கள் இல்லைன்னா பழங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஜல்லி வாங்கி போட்டது தான். ஜல்லி கல் எல்லாமே வீடு கட்டும்போது வாங்கி போட்டது எல்லாம் எக்ஸ்ட்ரா கிடக்கும்ல, அதுதான் இது. இப்போ வந்து நம்ம பப்பாளியை பார்க்க போயிட்டுருக்கோம். பப்பாளி வந்து நிறையா வந்திருக்கு மழை சீசன்னால். சாரீ கட்டியிருக்கிறது வந்து புல்லுக்கரணை போட்டு வச்சுருக்கோம். அங்கே பப்பாளி பாருங்களேன் நிறையா வந்திருக்கு இந்த வாட்டி. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நிறையா பப்பாளி இருக்க மாதிரி. அதான் இப்போ ஃபுல்லாக காட்டுறேன். இது ஒரு மரம், பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கும் பாருங்களேன். அதுலேயுமே நல்லா காய வச்சிருந்துச்சு. இதில் வந்து நல்லா பெரிய பெரிய காயாக இருந்துச்சு. இது வந்து வேறு ஏதோ ஹைப்ரிட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நினைக்கிறேன். அதுதான் விதையே இருக்காது உள்ளார. கோழிக்கு வந்து நீங்கள் என்ன போட்டிருக்கோன்னா நெல் தான் போட்டிருக்கோம். நெல் இல்லை, கோதுமை போட்டிருக்கோம். எல்லா கோழியும் நனைஞ்சு ஈரமாக கிடக்குது. எல்லாம் மழையில் ஆடிட்டு தான் இருக்கும். இப்படி நம்ம வளர்த்தோம்னா அவ்வளோக்கு டிசீஸ் வராது. ரொம்ப மழையில் தான் ஏதாவது வெள்ளை கழிச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி கோதுமை போட்டு நம்ம சேஃப்டியாக வளர்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எடுக்கும்போது ஒரு 12 மணி இருக்கும் மதியானம். அப்போயும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இது வந்து சாயந்தரமாக எடுத்த வீடியோ. எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்களேன். பயங்கர மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு விடாமல். அப்படியே எல்லாம் பச்சை பசேன்னு தெரியுது பாருங்கள். மாடு கூட இங்கே தான். அதுக்கப்புறம் நைட் எடுத்த வீடியோ பாருங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலெல்லாம் கிழிச்சு விட்டுருச்சு. என்னன்னு சொல்லி ஃபுல் வீடியோ பாருங்கள் தெரியும். மலையில் ரொம்ப நேரமாக ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு சொல்லி கொடை பிடிச்சிட்டு போய் பார்த்தா அப்புறம் நாய்க்குட்டிலாம் மலையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம நாய்க்குட்டி இல்லை, அங்கே பட்டறைக்கு பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி போட்டிருக்கு. அது வந்து வேலியோட எஜ்ஜினால நிறைய கண்ணாடி பாட்டெல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்க. சரி நாய்க்குட்டி நனைஞ்சிட்டு இருக்கு, தொடச்சி அங்கே பத்திரமா வைக்கலாம்னு சொல்லி விட்டேன். வேலையை தாண்டி போகிறதுக்குள்ளே ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 நாய்க்குட்டி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நாய்க்குட்டியை பிடிச்சாச்சு. பிடிச்சி நல்லா தொடச்சி விட்டு சேஃப்டியாக வச்சாச்சு. கொடையும் வச்சு விட்டேன் மேலே, தண்ணி வந்து கீழே வராத மாதிரி. அதோட அம்மா நாய் வந்து எங்கேயும் போயிடுச்சு. மற்ற 4 குட்டி போட்டுருந்துச்சு. மொத்தம் 2 குட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது 2த்தையும் மழைனால விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் கொடையெல்லாம் வச்சு மழையெல்லாம் வராத மாதிரி பண்ணி விட்டேன். பலகையெல்லாம் வச்சு விட்டு நாய்க்குட்டி நான் பத்திரமா செட்டப் பண்ணியாச்சு. இனிமேல் மழை நனையாது. இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. தண்ணியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்துருப்பாருங்க மழை. வண்டியிலேருந்து எல்லாமே நனைஞ்சிருச்சு. அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இப்போ இப்பயும் மழை பெஞ்சு தான் இருக்குது. காலையிலேயும் பயங்கர மழை. தண்ணியெல்லாம் நின்றுட்டே தான் இருந்துச்சு. நேற்றுக்கு காலையில் விட இன்றைக்கி நல்லாவே மழை இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் போய். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா 2 நாளாக கோழி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உள்ள நெல்லும் தண்ணியும் வைக்கலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நடந்து போகிறதுக்கு ஒரே சேராக தான் இருந்துச்சு உள்ளார. விடாமல் ஒரு 10 ஹவர்ஸ் 10 மணி நேரத்துக்கு மேலே 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலே மழை பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. மாட்டை எல்லாமே கொட்டைக்குள்ளே தான் இருக்குது. அங்கேயே வக்கைப்புல் போட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டாச்சு. இது தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. அவ்வளோ சேரு நடக்கவே முடியல. கொஞ்சம் நெல் எடுத்து வெளில போட்டு கோழி கொஞ்சம் எடுத்து விடலான்னு பார்த்தா என்ன ஆகுது நீங்களே பாருங்களேன். கோழி குஞ்சு திறந்து விட்டோன்னே கோழி குஞ்சு எங்கேயும் அங்கே வேற எங்கேயோ ஓடுது. அடியில் போனால் பிடிக்க முடியாது. அப்புறம் இது சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு நெல்லை தூக்கி உள்ளாரே வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். எறும்பு வராத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா எறும்பு வந்து கடிச்சு வச்சிரும் கோழி குஞ்செல்லாம். பாவம் சின்ன குஞ்சுக்கு தாங்காது. அது 2 நாளாக கம்பி இருக்கிறதுனால பயங்கர பசி. அவங்க அம்மா தான் ஒன்று எடுத்து ஊற்றி விட்டுச்சு. இது உள்ள லைட்டும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. 24 ஹவர்ஸ் எங்களுக்கு. மொபைலில் யூபிஎஸ்சில் தான் சார்ஜ் போட்டோம். அவ்வளோ கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்க அம்மா கோழி எடுத்து வெளியில் விட்டுட்டேன். குஞ்சுங்கள்லாம் தனியாக சாப்பிட்டுன்னு சொல்லி இது இப்போ பாருங்களேன் எடுத்து வெளில விட்றேன் பாருங்களேன். ஆனால் அது வந்து சாப்பிடவே இல்லை. எல்லாம் அவங்க அம்மா வந்து எங்கேயோ வெளில திறந்து விட்றாங்க போல் அப்படின்னு சொல்லி வெளில போயிடுச்சு. இது வந்து நாட்டுக்கோழி, காட்டில் பறிச்ச கோழி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எத்தனை குஞ்சு பறிச்சுன்னா அடுத்த ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து இந்த பெரிய கோழியை விட இந்த நாட்டுக்கோழின்னு சொல்கிறோம்ல, இந்த கோழிங்க வந்து குஞ்சுங்களை வந்து பயங்கரமாக காப்பாற்றும். நம்ம பக்கத்தில் போனாலே பறந்து கொத்துன்னு சொல்லுவாங்கள்ல சில கோழிங்கெல்லாம், அந்த மாதிரி ப்ரீட் இதெல்லாம். இந்த நாட்டுக்கோழி பார்க்க தான் சின்னது, ஆனால் குஞ்சுங்களை வந்து பயங்கரமாக காப்பாற்றும். தாய் பாசம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதுங்க அப்படி தான் பார்த்துக்கும். அப்புறம் தண்ணி வந்து உள்ளே வந்து ஊற்றினாலும் எறும்பு வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றுனேன். அதிலே தட்டிலே வச்சு ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே அது குடிச்சிச்சு. 2 நாளாக தண்ணி இல்லாமல் தாகமாக இருக்கும்ல, என்ன தான் குளிராக இருந்தாலும் சுடு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுடு தண்ணி தான் கொஞ்சம் கிளைமேட்டுக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும் கோழிக்கு. கொஞ்சமாச்சும் வயிற்றுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் கோழிக்கு வந்து கொஞ்சமாவது ஏதாவது ஹெல்த்துக்கு கொடுக்கணும். இல்லைனா குஞ்சுங்க இப்போ தான் பிறந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 வாரமாக தான் இருக்குது குஞ்சுங்க.
ஒரு 7 நாள் கூட இருக்காது இந்த குஞ்சுங்கலாம் பொறந்து. ஏதோ கொஞ்சமாவது கண்ணில் காட்டணும்னு சொல்லி தான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினேன். இந்த கோழிங்க வந்து குடிக்கவே இல்லை, இந்த குஞ்சு கோழிங்க, இந்த நாட்டுக்கோழியோட குஞ்சுங்க. அடைக்கோழிலாம் நேற்றுக்கு இறந்து விட்டோம். அதனால் நான் அடுத்த நாளைக்கு வீடியோவில் என்னாச்சுன்னு காட்டுறேன். அடைக்கோழியெல்லாம் அதுங்களாம் சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டும் இல்லையா, டார்ச் லைட்லேயும் சார்ஜ் இல்லவே இல்லை. இப்போ வந்து நான் செல்ஃபோனோட மொபைல் கேமரா வீடியோ ஆன் பண்ணணுன்னு ஒரு லைட் வரும்ல, அதில் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதனால தான் இவ்வளோ கொஞ்சமாவது வெளிச்சமாக இருக்குது. அதில் வெளிச்சத்தெல்லாம் சாப்பிடும் கோழிக்கெல்லாம். கோழி குஞ்சு வந்து தண்ணி வந்து தட்டில் வச்சதுனால இங்கே பாருங்களேன், மிதிச்சு ஃபுல்லாகவே ஈரமாக்கி விட்ருச்சு கோழிங்கெல்லாம். இதுங்களும் அப்படி தான் பண்ணுச்சு. ஈரம் இருக்கவே கூடாது, ஏன்னா குளிர்னால தான் நம்ம உள்ளார கமுத்துறோம். இது மிதிச்சு என்ன பண்ணுது பாருங்கள். நாய்க்குட்டிங்கெல்லாம் நம்ம துணைக்கு வந்துடும் எப்பயுமே, எங்கே போனாலும் வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை. ப்ரௌனி மட்டும் வந்துருச்சு, பிளாக்கியும் ஒயிட்டையும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் காணோன்றதுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன் பிளாக்கி வந்து இங்கே ரோட்லேருந்து வந்துச்சு. அப்புறம் நம்ம கோழிங்களுக்கெல்லாம் தீனி வச்சதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி நாய்க்குட்டியெல்லாம் கூப்பிட்டு கிளம்பிட்டேன். நடந்து போகிறதுக்குள்ளே செருப்பெல்லாம் ஒரு வழி ஆகிடுச்சு, சகதியாக இருந்துச்சு. நம்ம வாத்துங்களுக்கு தான் ரொம்ப ஜாலி, ஏன்னா தண்ணினா ரொம்ப பிடிக்கும்ல அதுங்களுக்குலாம். இதுக்கெல்லாம் ஒரு கூண்டு அடிக்கிறது தான் வலை வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீக்கிரமாக வலையை அடிச்சு விட்டு வேறு கூண்டில் மாற்றிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கோழிங்க பாருங்களேன், நெல்லெல்லாம் போட்டு விட்டேன். நெல் போட்டால் நாய் சாப்பிட்டுருக்கு. இந்த கோழிங்கெல்லாம் ஏன் வெளியில் இருக்குன்னா, 3 கோழி மட்டும் எப்போ வெளியிலே இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்தில் அடையிறது. வாத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை, அதுக்கெலாம் ஜாலியாக விளாண்டே இருக்கும் தண்ணியில். இதுக்கு தான் கூண்டு அடிக்கிறதுக்கு வந்து நம்ம வலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பெரிய கோழிங்கெலாம் ரொம்ப நேரம் உள்ளே கத்திக்கிட்டே இருந்துச்சு, அதுங்களுக்கு மழை வருதுன்னு தெரில, ஒன்றும் தெரில. அப்புறம் திறந்து விட்டோன்னா வீட்டுக்கு வந்துச்சு எல்லாத்துக்கும் நெல் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி. எல்லாம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நனையாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் நனைஞ்சிரும். அதனால்